Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT புக்ல இருக்கிற யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चन நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Okay. Example number 15 என்ன சொல்றாங்க? Let us consider an equation where m is the mass of the body, v is the velocity, g is the acceleration due to one, h is the height. Check whether the equation is dimensionally correct. Dimensionally correct அப்படினு சொன்னா left hand sideல இருக்க dimension right hand sideல இருக்க dimension என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். Very good. half mv square எடுத்துக்கலாம். half mv square. mass ஓட dimension என்ன? m. velocity dimension என்ன? இப்ப ஸ்கொயர் பண்றப்ப l ஸ்கொயர் t பவர் -2. இதான் வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷன். ரைட் ஹேண்ட் சைடுல கொடுக்கப்பட்ட ஃபார்முலா என்ன? mgh. மாஸோட டைமென்ஷன் என்ன? கிராவிட்டி, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஹைட் ஓடது டைமென்ஷனலி ரெண்டுமே மேட்ச் ஆகுதா? எஸ், டைமென்ஷனலி மேட்ச் ஆகுறதுனால டைமென்ஷனலி சப்போஸ் இங்க பட் டைமென்ஷனலி கரெக்டானு கேட்டாங்க. எஸ், டைமென்ஷனலி கரெக்ட். பிசிக்கலி இவங்க கரெக்டா? பிசிக்கலி பார்த்தனா நமக்கு இது தெரியும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதனால இது பிசிக்கலி கரெக்ட். ஆனா வந்து இது பிசிக்கலி கரெக்டானு கேட்டா என்ன ஆன்சர் எழுதணும்? டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு நம்ம பிசிக்கல் அது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? எஸ். Thank you.